ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 12 month பேபிங்களுக்கான லன்ச் ரெசிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6 to 12 month பேபிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் லன்ச் ரெசிப்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேபிக்குன்னு வந்து நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தீங்கனாலுமே வந்து பேபிக்குன்னு தனியாக பவுல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பேபிக்கு கொடுக்குற பாத்திரத்தை வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து பேபி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க அப்படின்னா 11, 11:30, 12 எழுந்திரிச்சாங்கன்னா நடுவில் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1:30க்கு வந்து நீங்கள் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லஞ்சுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தீங்கனாங்களுமே அதில் வந்து நெய்யும் அதுக்கப்புறம் காய்கறிகள் இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆட் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கீரை சாதம்லாம் கொடுத்தா சில பேபிஸ்க்கு வந்து ஜீரணம் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எந்த கீரை சாதம் கொடுத்தீங்கனாலும் சரி அதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு துண்டு தக்காளி இது மட்டும் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கண்டிப்பாக ஜீரகம் கண்டிப்பாக போட்டு நீங்கள் மசிச்சு கொடுங்க. என் பேபிக்கெலாம் கீரை நல்லாவே ஒத்துக்குச்சு. கீரை வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரை மட்டும்தான் வந்து ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மற்ற கீரைலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். முருங்கைக்கீரையுமே வந்து சூப்பாக வச்சு கொடுக்கலாம். அதாவது கீரையை வந்து வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையிலே ரொம்ப சத்து இருக்குது. ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் முருங்கைக்கீரையை மட்டும் கீரையாக கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஜீரணம் ஆகிறது கஷ்டம். அதுக்கப்புறம் பருப்பு சாதம் கொடுக்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே கொடுக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து நெய்யை ஆட் பண்ணி கொடுங்க. பேபி நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ், அதாவது கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், முள்ளங்கி இது எல்லாமே போட்டு அரிசி கூட வேக வச்சு 2 சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு ஜீரகம் போட்டு நெய் ஆட் பண்ணி கொடுங்க. அப்புறமா வந்து பால் சாதம், தயிர் சாதம் கொடுக்கலாம். பேபிஸ்க்கு வந்து தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் லேசாக தான் எல்லா சாதத்துலேயுமே வந்து லைட்டாக தான் சால்ட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் சால்ட் அதிகமாக போட்டு பழக்கிட்டிங்கன்னா பேபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஃபுட்டு. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வேணாம் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் 6th month சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டே கொடுங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக போட்டே கொடுத்து பழக்கோங்க. கண்டிப்பாக சால்ட்லாம் வந்து பெரியவங்களுக்கே வந்து அதிகம் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து சால்ட் ரொம்ப சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் ரசம் சாதம் கொடுக்கலாம். ரசத்தில் வந்து மிளகாய் ரொம்ப ஆட் பண்ணாமல் சும்மா லைட்டாக ஜீரகம், மிளகு மட்டும் போட்டு லேசாக புளி போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கஞ்சி சாதம், இந்த சாதம் முடித்த கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சி சாதம் கொடுக்கலாம். ஸோ லன்ச் ரெசிப்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.